முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இப்பதிவை கேட்டு முடித்திருந்தால் நிச்சயம் இன்றே உன்னுடைய 2 விருப்பங்களில் ஒன்று நிறைவேறிவிடும். நீண்ட நாட்களாக பல வேண்டுதல்களை என்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கின்றாய். ஒரு வேண்டுதல் முடிந்தவுடன் மறு வேண்டுதல் என அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். யாருக்கும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு எதையும் செய்துவிட முடியாது. என் அன்பு தங்கமே, உனக்கும் அப்படித்தான். நீ இதை கேட்டு முடிந்தால் நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். இன்றே ஒரு விருப்பம் நிறைவேறிவிடும். அவசரப்பட்டு என்னை நிராகரிக்காதே தங்கமே. நீ எப்பொழுது எல்லாம் மனம் உடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகின்றாயோ, உன் மனம் அளிக்கும் பொழுது என்னை மனதார நினைத்து ஓம் சரவணபவ என்று சொன்னால் போதும். உனக்காக உன் அப்பா நான் எங்கிருந்தாலும் வந்து உன் மனதில் அமைதியை நிறுத்துவேன். சில சமயங்களில் எதற்காக அழுகிறாய் என்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கின்றாய். நன்றாக ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென எதையோ நினைத்து அப்படியே அமர்ந்து கஷ்டத்தில் திளைத்து விடுகின்றாய். கண்களில் கண்ணீர் வந்து விடுகின்றது. எதற்காக தங்கமே? எத்த கஷ்டமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையான உன்னை பாதுகாக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? நீ அதிக அளவிற்கு கஷ்டப்படுகின்றாய். மற்றவர்களால் காயப்படுகின்றாய். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள். ஆனால் ஒரு பொழுதும் வேதனை அடைய மாட்டார்கள். உன் அப்பா நான் அவர்களை விட்டுவிடவும் மாட்டேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து உன்னை நான் பத்திரமாக காப்பாற்றி விட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி வருவது நானே. எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நானே. எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். ஏது வந்தாலும் என்னுடைய நாமத்தை ஒரு முறை உச்சரித்தாலே போதும். அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். என்னுடைய அருள் இன்று உனக்கு பரிபூரணமாக கிடைத்து உன்னுடைய விருப்பங்கள் ஒன்று நிறைவேறும். அப்படியே நீ என்னிடம் வைத்த அத்துணை வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். என் பிள்ளையே, இனி உனக்கு எந்தவித கஷ்டங்களும் வாழ்க்கையில் வராமல் உன்னை பொக்கிஷமாக நான் பார்த்து கொள்கின்றேன். இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்களே போதும் என்று சொல்லும் அளவிற்கு துன்பத்தில் நீ மூழ்கி இருந்தாய். இனி உன்னை என் கரம் பிடித்து இறுக பிடித்து காப்பாற்றி கரையேற்றுவேன். கவலைப்படாமல் இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.